சற்று முன் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 4 முக்கிய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு புதிய மாற்றம் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அனைவருமே பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைவருமே இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் அப்டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை மூலமாகவே நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அஞ்சல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமே 4 விதமான முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டுகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு 4 முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அஞ்சல் துறையில் நவீன டிஜிட்டல் சேவைகள் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அஞ்சல் துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ஆதார் கார்டு, பேன் கார்டு இணைப்பு குறித்து அறிவிப்புகள் வெளியாகிருக்கும் நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு அஞ்சல் துறை 4 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதில் அஞ்சல் அலுவலகங்களில் கிடைக்கும் சேவைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த சேவைகளிலிருந்து பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையை தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைக்கலாம் அப்படின்னா அடுத்தது இணைக்கணும் அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய் அபராதம் கட்டி தான் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். சில கட்டாயம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இணைத்திருக்க வேணும். அப்படி இணைக்கலை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு, அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி வங்கியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு கடன் வாங்குறீங்க, எந்த ஒரு நலத்திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே நீங்கள் செய்ய முடியாது அப்படின்றத மத்திய அரசு ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. சில கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வைத்திருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டும் உங்களுடைய பேன் கார்டும் கட்டாயம் இணைச்சிருக்க வேணும். அப்படி எங்கே இணைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைத்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அஞ்சல் துறைக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்று அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அவங்க சென்று நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அனைவருக்குமே மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே போஸ்ட் ஆஃபீஸ் துறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் மக்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் செயல்பட்டுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா காகித பயன்பாட்டை குறைக்கும் வகையில் அஞ்சல் துறைகளில் சேமிப்பு கணக்கிலிருந்து இகேஒய்சி முறையில் தொடங்கி வசதி ஏற்படுத்தி உள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி கைரேகை பயோமெட்ரிக் பதிவு செய்வதன் மூலம் எளிதாக சேமிப்பு கணக்கு தொடங்கலாம். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி கைரேகை பார்த்தீங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் எளிதாக சேமிப்பு கணக்கு தொடங்கும் பண பரிவர்த்தனைகளுக்கும் செய்ய முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதார் அட்டையில் இகேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனைத்து சேவைகளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா கணக்குகள் இருக்கக்கூடிய இருப்பு, அதே மாதிரி பரிவர்த்தனை விவரங்கள், நிதி பரிமாற்றம், அதில் உள்ளிட்ட சேவைகள் கைபேசி மூலம் எளிதாக வங்கிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சேவைகள் பெரும் வசதி அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்துருக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் அஞ்சல் கணக்குகள் ஆதார் எண்ணை இணைப்பது அரசின் வழிகாட்டுதலின்படி அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு நலத்திட்ட தொகைகள் நேரடியாக கணக்கில் செலுத்தப்படுவதோடு கணக்கு பாதுகாப்பும் அதிகரிக்கும் நிலையில் இன்னும் ஆதார் இணைப்பு செய்யாத வாடிக்கையாளர்களுக்கு தங்களது வங்கி கிளை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் அணுகி உடனடியாக இணைப்பு செய்து கொள்ளுமாறு அனைத்து ஆதார் அட்டை உள்ளவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்திருக்க முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் இதெல்லாம் இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கே வேண்டும். பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வீட்டு கடன், நகை கடன், எந்த ஒரு கடனும் நீங்கள் வாங்கியிருக்கவே முடியாது, வாங்கவே முடியாது. வங்கி கணக்கு அனைத்துமே உங்களுக்கு முடக்கப்படும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கல அப்படின்னா உங்களுடைய அனைத்து டேட்டாவுமே டெலிட் செய்யப்படும் அப்படின்ற முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கைரேகை, அதே மாதிரி கருவிலை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத
மத்திய அரசு வந்து 4 முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. சில கட்டாயம் நீங்க வந்து செய்திருக்க வேண்டும். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான அறிவிப்புகளாம் ஸோ வரக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் வந்து குடுத்துட்ருக்கோம். மறக்காம நம்முடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.